ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது போல் வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா எல்லோரும் மறக்காமல் தமிழத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் இந்த மல்டி கலர் கூடையை தான் பார்க்க போகிறோம். இது எப்படி போடணுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி இந்த கலர் நம்ம ஜாயின் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் நான் மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிராஸ் கட் ஃபஸ்ட்டு போடுறவங்களா இருந்தாலும் சரி, பிக்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை சில பேருக்கு கிராஸ் கட் போடும்போது எப்படி இருந்தாலும் ஒயர் குறையும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் சொல்கிற அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கூட கரெக்டாக வரும். வாங்க உங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படின்றத சொல்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த மல்டி கலர் கூட தான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு பிளாக்கில் பேஸ் போடுறதுக்கு ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் கூட போட்டு உங்கள்கிட்ட மீதமாக இருக்கிற ஒயர் எத்தனை கலர் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் கட் பண்ண கட்டு அளக்க ஸ்கேல். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் கேளுங்க. 7 அடியில் 24 ஒயர் கட் பண்ணேன் பிளாக்கில். அப்புறம் நான் அடி அகலம் 12 போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேஸ் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கிராஸ் கட்டாக எப்படி மாற்றலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நாம் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த சைடில் ஸ்ட்ரெயிட்டாக போகிற ஒயரை ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதோட எண்டு வரைக்கும் அளந்துக்கோங்க. இந்த அளவு பாயிண்ட் வச்சுட்டு இப்போ நாம் ஒரு நார்மல் நாட் போடணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இதுக்கப்புறமா நம்ம இதோட சேர்த்து 4 நாட்டு போடணும். இதை நம்ம 4 நாளாக பிரிச்சுக்கணும். இது மல்டி கலர் கூட, நீங்கள் எந்த கலர் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது 4ஆவது போட்டுட்டேன். இப்போ நாம் அளவு பார்த்து கட் பண்ணி விட வேண்டியது தான். இப்போ நம்ம இதை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதிலிருந்து இந்த அளவு வச்சு கட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நம்ம இதே கலர் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வேறு கலர் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன கலர்ஸ் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். நாம் அடுத்த கலர் ஜாயின் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம இந்த ஸ்டார்டிங்லேருந்தே எடுத்து திரும்பவும் நம்ம 4 நாளாக பிரிக்க வேண்டியது தான். இப்போ 4ஆவது நாட் வந்துட்டோம். இப்போ இதை நாம் அளந்து கட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நாம் அடுத்த கலர் ஜாயின் பண்ணோம். இப்போ நான் 3ஆவது கலர் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள்.
திரும்பவும் நாம் 4 நாளாக போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இப்போ கடைசி இது போட்டேன். இப்போ இதை நாம் அளந்து கட் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். இப்போ நான் அடுத்த கலர் எடுத்திருக்கேன். இதே மாதிரி தான் நான் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வருவேன். என்கிட்ட இருக்கிற எல்லா கலர்ஸையும் போட்டுட்டு இந்த இடம்லாம் பத்தலைனாலும் நம்ம கலர் டிஃப்ரென்ஸாக நம்ம இருக்கிற கலரை வச்சு மாற்றிக்கலாம். நான் உங்களுக்கு இந்த கார்னர் வரும்போது மட்டும் இப்படி திரும்பும் போதும் உங்களுக்கு சில பேருக்கு குழப்பமாக இருக்கும். அதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்தோன்னே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ரெட்டில் ஆரம்பித்தேன். அதேமாரி இந்த ஹெட்டும் ரெட்டில் முடிச்சிருக்கேன். இப்போது இந்த கார்னர் நம்ம இந்த சைடு 12 போட்டோம் பார்த்தீங்களா, அதில் இந்த ஃபஸ்ட்டு லைனு நாம் இந்த சைடு தான் விட்டுட்டோமே, மறுபடியும் இதே மாதிரி போடணுமான்னு கேட்டால் அப்படி போடாமல் போனீங்கன்னா கூட தப்பாக வரும். அதனால் நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ அதுக்கெலாம் நீங்கள் விட்டு தான் வரணும். 4 நாள் நம்ம கணக்கு. அந்த 4 நாள் கணக்கில் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒயர் விட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம இந்த இதில் ஃபஸ்ட் லைனு இப்போ பாருங்கள், நான் இப்போ இந்த கலர் எடுத்திருக்கேன். நம்ம எப்பவும் போல் போட்டுக்க வேண்டியது தான் நார்மல் நாட்டு. இந்த மாதிரி நமக்கு இப்படி கேப் வரணும். அப்போ தான் இது நம்ம இந்த கூடைக்கு போடும்போது நமக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றுத்துலேயும் இது மாதிரி கேப் வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி 2 ஒயர் வரும்போது இந்த கேப் வரணும். இதுக்கப்புறமா நம்ம 4 நாட்டு போட்டுட்டு மறுபடியும் அளந்து விட்டுடணும். அதே மாதிரி தான் போட்டு வரணும். நான் இந்த சைடு வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இது வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ மீதி இருக்கிற இந்த எல் ஷேப் வருது பார்த்திங்களா, நம்ம போடாதது. அதை நம்ம இந்த சைடு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் கொடுக்கணும். இந்த சைடு எப்படி கொடுத்தோமோ அதே கலர்ஸை நம்ம இந்த பக்கம் கொடுக்கணும். இதை நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நாம் கிராஸ் கட்டாக மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த கூடையில் முக்கியமானது ஒன்று நம்ம செய்யணும். இந்த மாதிரி நமக்கு 2 ஒயருக்கும் நடுவில் கேப்பாக வருது பார்த்திங்களா, அதை நாம் சேர்த்து வச்சு ஒரு நார்மல் நாட் போட்டுடணும். இந்த கூடைக்கு கார்னர் திருப்புறதுலாம் கிடையாதுங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி இந்த 2 ஒயரை நம்ம ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் இதுக்கு கார்னர் திருப்புற மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். இதே மாதிரி எல்லா கேப்ஸையும் நாம் நார்மல் நாட் போட்டு ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஃபில் பண்ணிகிட்டே வந்தால் இந்த மாதிரி வரும் நமக்கு. இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணணும். பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி 4 நார்மல் நாட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சென்டராக இருக்கிற 2 ஒயரை எடுத்துக்கணும். இதுதான் நாம் கிராஸ் கட்டாக மாற்றுற மெத்தடு. இப்போ பாருங்கள், எடுத்து நாம் ஒரு நார்மல் நாட் போட்டுக்கணும். இப்போது இதுக்கு அடுத்து ஒரு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயர் எடுத்து இப்போ நமக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், கிராஸ் கட்டில் வரா மாதிரி நமக்கு இன்ட்டுவாக வரும். அதை வச்சு நம்ம அப்படியே கூட போட்டுக்கிட்டே போக வேண்டியது தான். இது பாருங்க, இப்போது இந்த 2 ஒயரும் கிராஸ் ஆகுது பாருங்கள். இதை எடுத்து நாம் இப்போது இது 2ம் மேலே கிராஸ் ஆகுது. இதை நாம் ஒரு நார்மல் நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இந்த சைடில் போது பாருங்கள், இதுக்கு இது கிராஸ் ஆகுதா, இதுக்கு இது கிராஸ் ஆகுது. இப்போ நம்ம இந்த சைடில் போகிற ஒயர் எடுத்து எல்லா ஒயர்லேயும் ஒரு ஒரு நார்மல் நாட் போட்டுடணும். இது 2 பிளாக் ஒயர்லேயும் இந்த பிங்க் ஒயர் வச்சு நாம் ஒரு ஒரு நார்மல் நாட் போட்டே வரணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் இப்போது இந்த ரெண்டும் மீட் ஆகிற இடத்துல ஒரு நார்மல் நாட் போட்டுடணும். இதே மாதிரி தான் நம்ம சுற்றி போட்டுகிட்டே வரணும். நம்ம ஃபஸ்ட்டு கீழே போடும்போது இந்த மாதிரி குமிழ் மாதிரி தான் வரும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குமிழ் மாதிரி தான் வரும். இது மாதிரி ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். நீங்கள் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம செகண்ட் லைன் அதாவது மேலே போட போகிறோம். இந்த மாதிரி நம்ம பார்டர் கட்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ சென்டர் லைன் வந்து கிராஸ் ஆகும். கிராஸ் ஆன உடனே நாம் அதில் ஒரு நார்மல் நாட் போட்டுடணும். எப்படி நம்ம கீழே பண்ணோமோ அதே மாதிரி தான் அடுத்த 2 ஒயர் கிராஸ் ஆகும். அதையும் நம்ம எடுத்து நார்மல் நாட் போட்டுடணும். இப்போது இந்த சைடில் 2 ஒயர் கிராஸ் ஆகும். அதையும் நம்ம எடுத்து நார்மல் நாட் போட்டுடணும். இப்போது இங்கே மேலே இப்போது நம்ம இந்த சைடில் வர இந்த பார்டர் ஒயரை எடுத்து நம்ம இந்த பிளாக் ஒயரோட ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். சேர்த்தோன்னா நமக்கு ஒரு நார்மல் நாட் கிடைக்கும். இப்போ இந்த சைடு இருக்க கலரோட நாம் சேர்த்து போடணும். இதே மாதிரி தாங்க நம்ம ஃபுல்லாக கூடையும் போட்டுக்கிட்டே வரணும். இப்போது இங்கே ரெண்டும் கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ இதே மெத்தடில் தான் இந்த ஃபுல் கூட நம்ம சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். இப்போ இந்த இடம் நம்ம முடித்து இந்த பார்டர் கட்டினோன்னா இந்த இடத்துல இங்கேருந்து இந்த 2 ஒயர் வரும். இதே மாதிரி சென்ட்ரு வரும். நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இந்த கூடையை ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கூடையை நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். உருட்டை ஹேண்டில் தான் இது போட்டிருக்கேன். நம்ம இந்த கொடுத்துருக்க எந்த கலர் வேணாலும் நம்ம வந்து கைப்பிடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.